உற்றநோய் நோன்றல் உயிர்க்குறுகண் செய்யாமை அற்றே தவத்திற்குரு. தமக்கு உற்ற துன்பத்தை பொறுத்தலும் பிற உயிர்க்கு துன்பம் இழைக்காது இருத்தலும் தவத்திற்கு உள்ளதான வடிவமாகும். தவமும் தவமுடையார்க்கு ஆகும் அவம் அதனை அஃதிலார் மேற்கொள்வது. தவநெறிக்கு ஏற்ற மன இயல்பு கொண்டவர்க்கே தவக்கோலமும் பொருந்துவதாகும். தவ ஒழுக்கம் இல்லாதவர்கள் அந்த கோலத்தை மேற்கொள்வது வீணான முயற்சியாகும். துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கொல் மற்றையவர்கள் தவம். துறவியருக்கு உணவு முதலான பொருட்களை தந்து உதவுவதற்காகவே இல்லறத்தார்கள் தவம் செய்தலை மறந்து விட்டார்களோ? ஒன்னார் தெறலும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும். பொருந்தாத பகைவரை அடக்குதலும் தம்மை விரும்பும் நண்பரை உணர்த்துதலும் நினைத்த அளவில் தவப்பாழ்வின் பயனால் கைகூடும். வேண்டிய வேண்டியாங்கெய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். விரும்பிய பலன்களை விரும்பியவாறே பெற முடியுமாகையால் செய்வதற்குரிய தவம் இல்லற வாழ்விலும் முயன்று செய்வதற்குரியதாகும். தவன் செய்வார் தங்கருமன் செய்வார் மற்றல்லார் அவன் செய்வார் ஆசையுட்பட்டு. தவம் செய்கின்றவரே தமக்குரிய கடமைகளை செய்கின்றவர் ஆவர். அல்லாத மற்றையோர் ஆசை வலையுள் சிக்கி தம் உயிருக்கு தீமை செய்தவராவர். சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு. புடமிட்ட பொன் சுடச்சுட ஒளி விடுவது போல தவம் செய்கின்றவரை துன்பம் வருத்த வருத்த உண்மையான மெய்யுணர்வு ஒளிபெற்று வரும். தன்னுயிர் தான் அறப்பெற்றானே ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும். தான் என்னும் செருக்கு தன்னிடமிருந்து நீங்கிய தவ வலிமை பெற்றவனை மற்ற உயிர்கள் எல்லாம் தொழுது போற்றும். கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. தவநெறியால் ஆன்ம வலிமை பெற்ற ஞானிகளுக்கு தம்மிடமே இருந்தே வருகின்ற கூற்றத்தையும் எதிராக நின்று வெல்லுதலும் இயலும். இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோவாதவர். உலகில் மெய்யறிவற்றவர்கள் பலராக இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர்கள் பலராகவும் இருப்பதேயாகும்.